ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்டமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. சரி, இன்னைக்கு வந்து மார்க்கெட் பார்த்துக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்க ஓப்பன் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25,250 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து செய்றாங்க. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆறாங்க. ஸோ ஓப்பன் ஆயிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் வந்து என்ன ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு S1 கீழே வந்து போனாங்க. சரியா? ஆனால் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு S1 மேலே தான் வச்சாங்க. சரியா? நம்ம இந்த S1 அப்படின்ற லெவல் வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமை கொடுத்த லெவல்ஸ் தான். வெள்ளிக்கிழமை வந்து நம்ம என்ன லெவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சரா வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம், 25,364 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருந்தோம். தென் நம்மளுக்கு S1 வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 25,256. S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25,178 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருந்தோம். சரியா? அதே போல நம்ம R1 வந்து பார்த்தீங்கன்னா 25,408 அப்படின்ற லெவல் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். தென் R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25,453 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு? ஸோ இந்த ரெண்டு லைன் சரிங்களா, இந்த கர்வ் லைன் இல்லையா, அந்த ரெண்டு லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லைவ்ல வந்து நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கும். சரியா? பிரீமியத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன அப்படின்றத பொறுத்து நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ரெண்டு லைன் தான் இங்கே வருது. ஓகேங்களா? ஸோ இது என்ன இருக்குன்னு பாருங்க, நம்மளுக்கு S1க்கு மேல வந்து க்ளோஸ் வச்சாங்க. S1ல இருந்து நமக்கு வந்து என்ன செய்றாங்க, மார்க்கெட் வந்து மேல போறாங்க. ஓகேங்களா? மேல போயிட்டு நமக்கு இந்த லைன் வரைக்கும் தான் போறாங்க. இந்த லைனுக்கு மேல என்ன செய்யல, மார்க்கெட் வந்து போகல. ஸோ இதுல இருந்து மார்க்கெட் வந்து என்ன செய்றாங்க, ரிவர்சல் ஆறாங்க. சரியா? அகைன் நமக்கு மேல போறாங்க. அகைன் நமக்கு இங்க இருந்து ரிவர்சல் தான் ஆறாங்க. ஓகேங்களா? ரிவர்சல் ஆகி நமக்கு அகைன் நமக்கு S1 வரைக்குமே வராங்க. S1ல இருந்து என்ன செய்யல, அவங்களால இதுக்கு மேல போக முடியல. இதுக்கு மேல போகாம S1 வந்து பிரேக் பண்ணி நமக்கு டேரக்டா வந்து என்ன பண்றாங்க, மார்க்கெட் S2ல வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து முடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இதான் மார்க்கெட்ல வந்து நடந்திருக்கு. ஸோ இது நம்ம பிரீமியத்தில் என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் வந்து நம்ம வெள்ளிக்கிழமை கொடுத்த லெவல்ஸ் தான். ஓகேங்களா? நான் வந்து இது வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கலாங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை என்ன லெவல்ஸ் கொடுத்தோமோ அதே லெவல்ஸ் தான் நாங்கள் வந்து வச்சிருக்கேன். சரியா? நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், மார்க்கெட் வந்து S1க்கு கீழே இல்லைனா R1க்கு மேல ஓப்பன் ஆனா இந்த லெவல்ஸ் வந்து மாத்தலாம்னு சொல்லியிருக்கேன். பட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, S1க்கு மேல தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து S1க்கு மேல தான் வந்து என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. சரியா? ஸோ அதனால நம்ம இந்த லெவலே தான் வந்து என்ன செஞ்சிருந்தோம், எடுத்துருந்தோம். ஓகேவா? சரி, நம்ம வந்து பிரீமியத்தை பார்க்கலாம். பிரீமியத்தில் இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கு? சரியா? பிரீமியத்தில் நம்ம இன்னைக்கு என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,250 காலு, 25,250 குட்டு எடுத்துருந்தோம். சரிங்களா? 25,250 காலு, 25,250 குட்டு எடுத்துருந்தோம். சரியா? இந்த இதை எடுக்கும்போது நமக்கு ரெண்டுமே வந்து இதுக்கு மேல இருந்தாங்க. ஸோ நான் அந்த கிரீன் லைன் ஒன்று மார்க் பண்ணேன். அதாவது நமக்கு இந்த 104 அப்படின்ற ஒரு லைன் வந்து செஞ்சேன், நான் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அதே போல நம்ம இங்க 53 அப்படின்ற ஒரு லைன் வந்து செஞ்சேன், மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன இருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து மேல இருந்திருக்காங்க. சரியா? கால் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த 104க்கு மேல போனாங்க. பட் ஆனா என்ன செய்யல, நம்மளுக்கு ஃபுல் டார்கெட் அதாவது நமக்கு இந்த 137 அப்படின்ற லெவல் வந்து என்ன செய்யல, அவங்களால ரீச் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா நம்ம அங்க பார்த்ததுதான் இண்டெக்ஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, இண்டெக்ஸ்ல வந்து என்ன செஞ்சிருக்கு, மார்க்கெட் இங்கே ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன செய்யல, மார்க்கெட் வந்து இவங்களால என்ன செய்யல, மேல வந்து போக முடியல. சரிங்களா? அதனால நம்மளுக்கு இங்க ரிஜெக்ஷன் ஆகும், மார்க்கெட் இங்கே வந்து என்ன செஞ்சிருச்சு, ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இதுலேயே தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, 104 வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து நின்று அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிருக்காங்க. பிரேக் ஆயிட்டு நமக்கு அகைன் நமக்கு வந்து என்ன பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேருமே மீட் ஆயிட்டு அகைன் இவங்க என்ன செய்யல, 104க்கு மேல போகல. நல்லா பார்த்தா தெரியும் இதுல இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, 104க்கு மேல என்ன செய்யலங்க, இவங்க 104க்கு மேல போகவே இல்லை. ஸோ அந்த 104க்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து என்ன செய்றாங்க, நிற்கிறாங்க. ஸோ அகைன் வந்து மீட் ஆறாங்க. அகைன் வந்து நம்மளுக்கு வந்து யார் டாமினேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி மேல வராங்க. சரியா? மேல வரவும் மார்க்கெட் என்ன இருக்குன்னு பாருங்க, இவங்க வந்து கரெக்டா R1 வரைக்கும் போறாங்க. நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்றாங்கன்னா S1 வரைக்கும் வராங்க. சரியா? S1 வரைக்கும் வந்து கால் ஆப்ஷன் வந்துட்டாங்க. புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு R1 வரைக்கும் போயிட்டாங்க. சரியா? ஸோ இந்த இது என்னால அப்டேட் பண்ண முடியல குரூப்ல. சரிங்களா? நான் கொஞ்சம் வெளியே வந்ததால. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிரீமியத்தில் வந்து நடந்தது. சரிங்களா? அதான் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து கீழே இருந்தாங்க. ஆனால் மீட்டிங் பண்ணி இவங்க டாமினேட் பண்ணவும் யார் மேலே போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் மேலே போயிட்டாங்க. கால் ஆப்ஷன் வந்து செஞ்சுட்டாங்க, கீழே வந்துட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு S1 வரைக்கும் வந்துட்டாங்க. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R1 வரைக்கும் போயிட்டாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பிரீமியத்தில் நடந்தது. ஓகேங்களா? நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25,250 கால் ஆப்ஷன், 25,350 புட் ஆப்ஷன் வந்து இன்னைக்கு வந்து எடுத்துருந்தோம். சரியா? ஓகே, நாளைக்கு உண்டான லெவல் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த வாரத்தோட எக்ஸ்பெரி. சரிங்களா? அடுத்த வாரத்தோட எக்ஸ்பெரி தான் நம்ம எடுக்க போறோம். இந்த வாரத்தோட எக்ஸ்பெரி வந்து நம்ம எடுக்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ டிகே அதிகமா இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து அடுத்த வாரத்துக்குள்ள எக்ஸ்பெரியை பார்த்து வேணா நம்ம வந்து என்ன செய்யலாம், அந்த வாரத்துக்குள்ள வேணா ட்ரை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன செய்யலாம், அடுத்த வாரத்துக்குள்ள எக்ஸ்பெரியோட ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? சரிங்க, நம்ம வந்து எடுத்தாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன இது எடுத்திருக்கோம் அப்படின்னா அடுத்த வாரத்தோட இதுதான் எடுத்திருக்கோம். சரிங்களா? 30/9/2025. ஓகேங்களா? எக்ஸ்பெரி. ஸோ அந்த இதுக்குள்ள இதான் எடுத்திருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதுல வந்து பிரீமியம் வந்து டிஃபரெண்ட் ரொம்ப கம்மியா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 25,250. சரிங்களா? அதுதான் கம்மியா இருக்காங்க. அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து 151, புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 121 அப்படின்ற லெவல் வந்திருக்காங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம இந்த 25,250 அதை வச்சு மட்டும் தான் நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு லெவல்ஸ் வந்து எடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த லெவல்ஸ் எப்படி எடுக்கலாம் பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 25,280 அப்படின்ற லெவல் வந்து இருக்காங்க. R1 என்ன இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,401 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. R2 வந்து பாத்தீங்கன்னா 25,450 அப்படின்ற லெவல் வந்து இருக்காங்க. சரியா? ஸோ அதே போல நம்மளுக்கு S1 வந்து பாத்தீங்கன்னா 25,129, S2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,065 அப்படின்ற லெவல் வந்து இருக்காங்க. சரியா? இது நம்ம எப்பவும் சொல்றது போல தான் நம்மளுக்கு R1க்கு மேல ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் இந்த லெவல்ஸ் வந்து மாறக்கூடும். சரியா? அதை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்குவோம். ஓகே?
ஸோ இது வந்து நமக்கு இண்டெக்ஸ்க்கு உண்டான லெவல். நம்ம வந்து ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்காங்க அப்படின்றதையும் என்ன செய்யலாம் பார்த்துலாம். ப்ரீமியத்தில் நம்ம என்ன செய்யறோம், அடுத்த வாரத்துக்குள்ள எக்ஸ்பெரி அதுதான் நம்ம வந்து என்ன செய்யறோம் தேர்ந்தெடுக்கப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ப்ரீமியம் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 25,250. சரிங்களா? 25,250 தான் எடுத்துருக்கோம் ஸ்ட்ரைக்கு. அதுல வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். ஓகேங்களா? இது கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிட் பாயிண்டா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 135 அப்படின்ற லெவல் வந்து நமக்கு செஞ்சிருக்கு கிடைச்சிருக்கு. R1 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 93, R2 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 241, R3 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 259 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. சரிங்களா? அதே போல நமக்கு S1 வந்து பாத்தீங்கன்னா 92, S2 வந்து பாத்தீங்கன்னா 69, S3 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 46 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? சோ இது வந்து எப்பவும் போலதான் மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆனாலும் சரி பிரீமியம் லெவல் வந்து நமக்கு என்ன செய்யாது, மாறாதுங்க. நமக்கு இண்டெக்ஸ் லெவல்ஸ் மட்டும் தான் செய்யும் மாறும். அதாவது 100 பாயிண்ட் மேல 100 பாயிண்ட் கீழே மார்க்கெட் வந்து கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆனா மட்டும் நமக்கு என்ன செய்யும், இண்டெக்ஸ் லெவல்ஸ் மட்டும் மாறக்கூடுமே தவிர ஆப்ஷன் பிரீமியத்தில் உள்ள லெவல்ஸ் வந்து மாறாது. சரிங்களா? இது வந்து நமக்கு இந்த இதுல மட்டும் தான் போகணும்னு கிடையாது. நமக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுதோ, சரிங்களா, ஓப்பன் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் எங்க ஆகுதோ, சரியா, அதுல நமக்கு ஏடிஎம் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இதுல வந்து என்ன செய்யலாம், இந்த லெவல்ஸ் வந்து நம்ம செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதுதான் நமக்கு நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ். சரிங்களா? இன்னொரு நேரத்தில் வச்சுக்கோங்க, இது வந்து அடுத்த வாரத்துக்குள்ள எக்ஸ்பெரி. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.